ஹாய்! நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் சின்ன பொண்ணு பேசுறேன். உங்க ஒவ்வொருத்தரையும் என்னுடைய வார்த்தைகள் மூலமா, என்னால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன பொண்ணு ஸ்டோரீஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த ஆகச்சிறந்த மருந்து ஒண்ணு இருக்கு. அப்படின்னா அந்த மருந்து பேரு காமம். ஆமா நண்பர்களே, இந்த விளையாட்ட மிக சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு தான் ஒரே நேரத்துல நம்ம உடம்பும் மூளையும் புத்துணர்வு அடைவதும், எந்த கவலையும் இல்லாம, பயமே இல்லாம, அவசரப்படாம, அருவருப்பு இல்லாம, பொறுமையாவும் முழுசாவும் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இந்த சாப்பாட்டோட உண்மையான ருசி என்ன அப்படின்னு மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல காதலா இருந்தாலும் சரி, இல்ல கள்ளக்காதல் இருந்தாலும் சரி, இல்ல கரெக்ட் பண்ணி போறவங்களா இருந்தாலும் சரி. அட அதுவும் இல்லையா? பணம் குடுத்து போறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த விளையாட்ட முழுமையா விளையாட, சில விஷயங்கள சரி பண்ணிக்கணும். அப்பதான் இந்த விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும் நண்பர்களே. முதல்ல உடம்பு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, அப்படி இல்ல அப்படின்னா, இந்த விளையாட்டுல சில முக்கியமான விஷயங்கள மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். நண்பர்களே அடுத்தது, நான் இத பண்ண மாட்டேன். நான் அத பண்ண மாட்டேன். எனக்கு இது புடிக்காது, எனக்கு அது புடிக்காது அப்படின்ற பிரச்சனை எப்ப வரும்? நான் அருவருப்பு அப்படின்ற விஷயம் ஆம்பள கிட்ட இருந்தாலும் சரி, பொம்பள கிட்ட இருந்தாலும் சரி. மொத்தமா அவங்களால இந்த விளையாட்ட முழுசா விளையாடவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எந்த டவுட்டுமே வேண்டியதில்ல. நண்பர்களே, இந்த விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கும்போது, ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பொறுமையாகும். பதட்டமே இல்லாமலும் விளையாடுங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் விளையாட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேமோட நேரமும் அதிகமாகும். சும்மா ஊமை படம் பார்க்குற மாதிரி. சைலண்டா விளையாடாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையா வருணித்து பேசி விளையாண்டு பாருங்க. சும்மா கேம் வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் விளையாடாம எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு விளையாடுறது அப்புறம். ஆனா அவனா எழுதாம கடைசி எழுத்தான அக்கேனாவுக்கு போறது, அப்புறம் போதையில ரொம்பவே டார்ச்சர் பண்றது அப்படின்னு கேம தப்பு. தப்பா விளையாடுறவங்களால இந்த மிகச்சிறந்த ஆக சிறந்த மருந்தான காமத்தை எப்பவுமே முழுமையா உணரவே முடியாது நண்பர்களே. கொஞ்ச பேருக்கு இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ஜோடி இருக்காது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஜோடி இருக்குமானா, இந்த விளையாட்டை ஒழுங்காக விளையாட தெரியாது. பசியோட இருக்கும்போது சாப்பாடு கிடைக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்றா, ஒவ்வொரு நாளும் தனிமையில ஏங்கி ஏங்கி வாடுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன, வேதனை என்ன அப்படின்னு. ஓகே நண்பர்களே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். என்னோட சின்ன பொண்ணு ஸ்டோரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே பாய்.